வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் இந்த வருஷத்துக்கான 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு. ஏரோ கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் சென்னை ஏரோ, அதுக்கப்புறம் எல்லா ஏரோக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆயிருச்சு. அப்ளிகேஷன் ஃபார்மும் ஆன்ல இருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து 13 பிப்ரவரியிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. 22 மார்ச்சுக்குள்ள நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 ஏப்ரலில் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் ஜிடி, அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேனுக்கான சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் டெக்னிக்கல், அதுக்கப்புறம் கிளர்க், அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கான என்ன பெஸ்ட் புக் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா வீடியோ வரும். ஆனால் இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இந்த பிளேலிஸ்ட் டச் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்மை பற்றி ஃபுல்லாக இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி இருக்கும். இந்த வீடியோ பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்றத ஸோ இந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் அக்னிவீர் ஜிடி, அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்ணும் அப்படின்றதுக்கான லிங்க் இந்த வீடியோவில் இருக்கும். இதையும் பார்த்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ அக்னிவீர் ஜிடி, அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேனுக்கும் ஒரே சிலபஸ் தான் அண்ட் ஒரே பேட்டர்ன் தான். இதுக்கு என்ன சிலபஸ் இருக்கும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்னிவீர் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேல இருந்து ஒரு 15 கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஓகேங்களா, உங்களுக்கு 30 மார்க் வந்துடும். அண்ட் ஜிகே ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். இதில் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 30 மார்க் வந்துடும். மேக்ஸில் ஒரு 15 கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் வரும். டோட்டலாக உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், டோட்டலாக 100 மார்க். நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.5. ஓகேங்களா, 0.50 அப்படின்னா 4 கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க் மைனஸ் ஆயிரும். ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க். அதாவது கரெக்டாக தெரியிற கொஸ்டின் மட்டும் நீங்கள் எழுதலாம். இதுக்கு பாசிங் மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்து 10 புல்லப்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் என்ன கரெக்டாக எழுதுறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் தேர்ந்தெடுக்கும். நீங்கள் எக்ஸாமில் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 40 கொஸ்டின் அடிக்க பாருங்க. ஓகேங்களா, கம்ப்ளீட்லி கண்டிப்பாக இந்த 40 கொஸ்டின் கிட்ட அடிச்சிங்கனாவே உங்களுக்கு ரோல் நம்பர் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அக்னிவீர் ஜிடிக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கும் ஒரே சிலபஸ், ஒரே பேட்டர்ன்றதுனால நமக்கிட்டே ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அந்த மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் டச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க் வரும். டேரெக்டாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். உங்களோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து பே பண்ணி முடிச்சதும் கொடுக்குற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெட்டீரியல் ரிசீவ் ஆயிரும். அண்ட் பே பண்ண தெரியல, உங்களுக்கு அது எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னா ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அக்னிவீர் ஆர்மி 2024 ஹவு டு பை ஸ்டடி மெட்டீரியல் இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மெட்டீரியல் பை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ கம்ப்ளீட்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 149 ருபீஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த ப்ரைஸுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்பவே ஒர்த்தானது. கம்ப்ளீட்லி நீங்கள் ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கலுக்கு கூட ஜிகே இந்த புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸுக்கும் இந்த புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக. ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய இது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மெட்டீரியல் கம்ப்ளீட்லி ஒர்த்தான மெட்டீரியல். இதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஷோ மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி முடிச்சு வாங்கினதுக்கப்புறம் உங்களுடைய மெட்டீரியல் உங்களுடைய மெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆயிரும். ஆல் இன் ஒன் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அக்னிவீர் ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான மெட்டீரியலும் இருக்கும். இதில் உள்ள வந்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி புக்ஸ்னு இருக்கும். அதுக்கப்புறம் அக்னிவீர் ஆர்மி புக்ஸ்னு இருக்கும். இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அக்னிவீர் ஆர்மி புக்ஸ் அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்னிவீர் ஜிகே ஜிஎஸ் இங்கிலீஷ் பிடிஎஃப்னு ஒன்று இருக்கும். அக்னிவீர் மேக்ஸ் புக் பிடிஎஃப்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு ஒரு 5 செட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா, இதில் அக்னிவீர் ஜிகே ஜிஎஸ் புக்கை அந்த டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மெட்டீரியலில் கம்ப்ளீட்லி எல்லா டாப்பிக்கும் கவரான ஜிகே மெட்டீரியல். இது கம்ப்ளீட்லி ஒர்த்தான மெட்டீரியல். இது யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இந்த மெட்டீரியலுக்கு ஒரு சில அப்டேட்டில் இருக்குது. இதில் ஜிகே ஜிஎஸ்ஸும் இதுலேயே ஆட் ஆயிரும். ஓகேங்களா, கம்ப்ளீட்லி இந்த மெட்டீரியல் இருக்கிற ஒவ்வொரு பேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வரும். அண்ட் இது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி நடத்துகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை பற்றி ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீச் பண்ணி விட்டுலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லாத டாப்பிக்கே கிடையாதுங்க. இந்த டாப்பிக்கு கம்ப்ளீட்லி ஒரு சில இதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓல்டு பிடிஎஃப்ன்றதுனால ஒரு சில இதெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நியூவாக இருக்கிறது அதெல்லாமே
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. கம்ப்ளீட்லி இது கண்டிப்பாக ஒர்த்தான பிடிஎஃப்ங்க. யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இது எல்லாமே நோட்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து ஒர்த்தான பிடிஎஃப் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கான பிடிஎஃப் இருக்கும். இந்த மேக்ஸுக்கான பிடிஎஃப்குள்ளே டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் உங்ககிட்ட இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ நான் இதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா டாப்பிக்கும் கவரான ஒவ்வொரு கொஷின்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் ஆகிருக்கு. எல்லா டாப்பிக்கும் முழுசாகவே கவர் ஆகிருக்கும். பட் இதுக்கான ஆன்சர் இருக்காது, ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆன்சர் கிடைச்சதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது எல்லாத டாப்பிக்கே கிடையாது. எல்லா டாப்பிக்கிலும் இருக்கக்கூடிய மேக்ஸுக்கான மெட்டீரியலும் இதுக்குள்ளே இருந்துடும். ஓகேங்களா? கம்ப்ளீட்லி இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இவ்வளோதான் மெட்டீரியலுக்கான ஷோ. ஓகேங்களா? இதில் இருக்க மெட்டீரியல் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கு 100% அவங்களால பாஸ் பண்ண முடியும். இதை நான் அடித்து சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் கிளர்க் அதுக்கப்புறம் டெக்னிக்கலுக்கான மெட்டீரியல் என்ன ப்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்காக ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு. இதுக்கு அப்ளை பண்ணாதவங்க இப்போவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட